புதுடெல்லியில் நடைபெற இருக்கும் குடியரசு தின விழாவில் முக்கிய விருந்தினராக பழங்குடியின தம்பதியினர் பங்கேற்கின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்துள்ள கல்லார்குடியைச் சேர்ந்த ராஜலட்சுமி ஆனைமலை மலைத்தொடரில் வாழும் பழங்குடியினருக்காக தெப்பக்குளம் மேடும் பகுதியில் நில உரிமை மீட்பு போராட்டத்தை அறவழியில் போராடி நில உரிமையை பெற்றுத் தந்தார். இதன் மூலம் தனது கிராமத்தை இந்தியாவின் சிறந்த முன்மாதிரி கிராமமாக மாற்றியுள்ளார். இவரது செயலுக்கு பக்கபலமாக இருந்து செயலாற்றியவர் அவரது கணவர் ஜெயபால். இவர்களின் செயலை பாராட்டும் விதமாக மத்திய அரசின் பழங்குடியின நலத்துறை அமைச்சகத்தில் இருந்து குடியரசு தின விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளது. இதையடுத்து இருவரும் இந்த ஆண்டு புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் நடக்கும் குடியரசு தின விழாவில் விவிஐபிகளாக கலந்து கொள்கின்றனர். ஜனாதிபதி அங்கே போக சொல்லி எங்களை கூப்பிட்டுருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இதை எனக்கும் கிடைக்கிற வெற்றியாக நான் பார்க்கல, எங்கள் ஒட்டுமொத்த ஆதிவாசி மக்களுக்கும் கிடைக்கிற வெற்றியாக தான் பார்க்குறேன்.